எக்ஸாம்பிள் 4.20ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பூச்சி இருக்குது. ஒரு பூச்சி என்ன பண்ணுது, இங்கே லேம்ப் போஸ்ட் இருக்குது. அதோட சைஸ் எவ்வளோ, 6 சென்டிமீட்ரு. இங்கே பூச்சி இருக்குது. இங்கேருந்து நகர்ந்துனே வருது. வந்து எங்கே லேம்ப் போஸ்ட்டை நோக்கி வந்துனுக்குது. சரியா? அப்படி வந்துருக்கிறப்ப பூச்சி இங்கே வந்து நிற்குது. இங்கே வந்து நிற்கும் போது இங்கே கிளம்புன இடமும் வந்து சேர்ந்த இடமும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ எந்த இடம் இந்த டிஸ்டன்ஸ் கடந்து வந்துச்சு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸும் இந்த எங்கே இருக்குதோ அந்த இடத்துலேருந்து அந்த கம்பத்தோட டாப்புக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பூச்சி டியிலேருந்து சிக்கு வந்துருச்சு, அதோட டிஸ்டன்ஸும் சியிலேருந்து ஏவோட டிஸ்டன்ஸும் ரெண்டுமே சேம்ன்றாங்க. அதனால் நான் ரெண்டுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ கொடுத்துக்குறாங்க பிடியை, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துக்குறாங்க, அதாவது டியிலேருந்து பிக்கு லேம்ப் போஸ்டோட பாட்டமுக்கும் இந்த பூச்சி பழைய இடம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 8 சென்டிமீட்ரு. அப்போது மொத்தமாக 8, அதில் தெரியாது எக்ஸு. அப்போ இது எப்படி இருக்கும், இது 8 - எக்ஸாக இருக்கும் இல்லையா. 8 - எக்ஸ். எக்ஸுனா எக்ஸை 8 வந்து எக்ஸில் கழிச்சிட்டா மீதி தான் இது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதை பாருங்கள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னது, இது ஹைபோட்டனஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். பித்தாகரஸ் தியரம் தான். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் என்னது, 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 - எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் எவ்வளோது 64 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 8 16 எக்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆகிடும், இது 100 ஆகிடுமா. முதல்ல இதை கொண்டு வந்துடுறேன். 36 ப்ளஸ் 64 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x ஈக்குவல் டு 0 ஆச்சா. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 தான் அது. இப்போ அதை கூட்டிக்கலாம். 100 இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. மைனஸ் 16x ஈக்குவல் டு 0. எனக்கு தேவை எக்ஸ் இல்லையா. அப்போ நான் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 100 ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 16x. எனக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100/16. இப்போ டிவைட் பண்ணால் கேட்சர் எனக்கு என்ன ஆன்சர்னு. சரியா? டிவைட் பண்ணி பார்க்கலாம். 100 டிவைடட் பை 16. 16s are 96. ஓகேவா? மீதி எவ்வளோ, 100ல் 96 போச்சுன்னா 4. இதுக்கு மேலே நம்பர் இல்லையா. கடன் வாங்கணும்னா புள்ளி வைக்கணும், 0. சரியா? இதில் எத்தனை 16 இருக்குது, 2 16 இருக்குது இல்லையா. ஏன்னா 32 வந்துடும். ஓகேவா? 32. இதில் பேலன்ஸ் என்ன, 40ல் 32 போச்சுன்னா 8. 0 கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கினா இதில் எத்தனை 16, 10 16s 160, 5 6 80. முடிஞ்சது. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6.25. இப்போ எங்கே பாருங்கள், இதில் 8 - 6.25. அப்போ என்ன வரும் பேலன்ஸு, 1.75. 8 ரூபாவில் 6.25 ரூபா போச்சு அப்படின்னா 1.25 ரூபா மிச்சமாகும். ஓகேவா? 1.25 ரூபா மிச்சமாகிடும். அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். எல்லாம் முடிஞ்சு சம்.